ஸோ, இன்னைக்கு ரீடிங் பார்க்கும்போது, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து ஏதோ குற்ற உணர்ச்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவங்களோட நபர்கள். ஓகே. ஸோ, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ, இந்த இடத்துல குற்ற உணர்ச்சி அப்படின்ற விஷயம் வந்து இங்க மெயினா இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து தேர்ட் பார்ட்டிய நம்பி, இல்ல 3வது நபர நம்பி ஏதாவது விஷயம் வந்து யோசிக்காம பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நினைச்சு இவங்க இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். அப்போ இன்னொருத்தருக்காக வேண்டி உங்கள காயப்படுத்தி, இல்ல உங்கள அவமானப்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு இந்த நபர்களுக்கு வந்து அது ரொம்பவே காயம் தரக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ காயம் குடுத்துட்டு போனாங்களோ, அதையும் தாண்டி இப்போ இருக்க சூழ்நிலையில இவங்க ரொம்ப அதிகமான காயத்த வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ, இந்த 3வது நபர்கள் பேச்ச வந்து நம்பி, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நம்பியிருக்கக்கூடும். ஓகேயா, 3வது நபர்கள் சொல்றது தான் சரி. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாம நீ பண்ணியிருக்க அப்படின்னு உங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப தெரியுது அந்த 3வது நபர்கள் சொன்னதெல்லாம் ஒரு பொய் கட்டுக்கதையா இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ இவங்களுக்கு தெளிவுபடுறதுனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம இவ்ளோ கேவலமா நடந்துட்டுருக்கோமா, இவ்ளோ காயப்படுத்தியிருக்கோமா அப்படின்னு சொல்லி தன்ன தானே ஒரு கேவலமா பார்க்குறது, தன்ன தானே காயப்படுத்திக் கொள்றது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ, அதனால கூட இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்ற விஷயம் உங்க காதல்ல வந்து இந்த நபர்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப அதிகமாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே.